வணக்கம் மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? 30 அதிமுக எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவா? இபிஎஸ் கையில் எடுத்த அந்த கூவத்தூர் ஃபார்முலா என்ன? இடிதான் ஆட்டம் ஆரம்பம். வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழக அரசியலிலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது கண்டிப்பாக விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு புதிய மாற்றத்தை தமிழகத்திலே ஏற்படுத்தி இருக்கிறதா? அதாவது யாரும் எதிர்பாராத இந்த மாற்றம் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு தனி பெரும்பான்மை என்பது கண்டிப்பாக 108 இடங்களை பிடித்த தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் அதாவது ஆட்சி அமைக்க ஒரு மிகப்பெரிய வலுவான கண்டிப்பாக கட்சியாக உருவெடுத்திருப்பதும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது 118 என்ற மேஜிக் நம்பரை கண்டிப்பாக விஜய் அவர்கள் பெரும்பான்மை காமித்த பிறகுதான் தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் முதல்வர் கண்டிப்பாக ஜோசப் விஜய் என்று கூறப்படும் நிலையில்தான் அந்த 118 என்ற மேஜிக் நம்பரை கண்டிப்பாக அவர் யாருடைய ஆதரவை நாடப் போகிறார் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறதா? இந்த வகையில்தான் இந்த தமிழக அரசியலில் தாவைக்க ஆட்சி அமைப்புக்கான ஒரு பெரும்பான்மை என்பது இழுவறு நீடிக்கும் சூழல்தான் அதிமுகவுக்கு ஏற்பட்ட உட்கட்சி மோதல் ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது அதிமுகவின் 47 எம்எல்ஏக்களில் சுமார் 30 பேர் விஜயின் ஆட்சிக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் தாவைக்காவுக்கு ஆதரவு தர திட்டவட்டமாக மறுத்து வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த சூழல்தான் தனது கட்சி எம்எல்ஏக்களை எல்லாம் தாவைக்கா பக்கம் கண்டிப்பாக தாவ விடாமல் இருக்க எடப்பாடி பழனிசாமி புகழ்பெற்ற அதாவது ரிசார்ட் ஃபார்முலாவை கையில் எடுத்துள்ளார். அதாவது எம்எல்ஏக்களை எல்லாம் தனித்தனியாக பிரித்து ரகசிய இடங்களை தங்க வைப்பதன் மூலம் கட்சி உடைவதை தடுக்கவும் விஜயின் ஆட்சி கண்டிப்பாக கனவுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடவும் தான் அதிமுக தலைமை தீவிரமாக முயன்று வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா? ஏனென்றால் விஜய் அவர்கள் 118 என்ற பெரும்பான்மையை கண்டிப்பாக அவர் காண்பிக்கக்கூடிய சூழல்தான் அரசியல் வட்டாரத்தில் உருவாகியிருக்கிறது. அதைத் தொடர்ந்தான் விஜய்க்கு காங்கிரஸ் அவர்கள் ஆதரவு அளித்தாலும் அவர்கள் வெற்றி பெற்ற 5 தொகுதிகளை சேர்த்தாலும் கூட விஜய் அவர்களுக்கு 112 என்ற இடங்கள் மட்டுமே காணப்படுகிறதா? மீதமுள்ள அந்த 6 தொகுதிகளில் அவர் யாருடைய ஆதரவை நாடப் போகிறார் என்ற ஒரு கேள்விக்குறியெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த வகையில்தான் விஜய் அவரின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? அவர் அந்த 118 என்ற பெரும்பான்மை காமிக்க கண்டிப்பாக அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்னவாக இருக்கும் என்ற கேள்விக்குறியெல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த வகையில்தான் அதாவது தாவைக்காவின் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்து தாவைக்கல் வளர்ந்த செங்கோட்டையனின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்னவென்றால், அதிமுகவில் உள்ள ஒரு முக்கிய எம்எல்ஏக்களை எல்லாம் கண்டிப்பாக தாவைக்க பக்கம் இனப்பெறும் வேலைகளை எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் எடப்பாடி அவர்கள் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தனது 50 ஆண்டுகால அரசியல் அனுபவத்தை கொண்ட செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்க பக்கம் இருப்பதன் மூலம் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு ஒரு பெரும் பலமாகத்தான் இதை பார்க்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகர்வு கண்டிப்பாக இதுவாகத்தான் இருக்கும் என்று மக்களிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.